எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா இதுக்குதான் வெயிட் நானும் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்குல்ல அதுல சொல்லிட்டு சோ குட்டியா ஒரு ஃபேமிலி வந்து இப்ப பெருசாயிடுச்சு. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது உண்மையா ப்ரோ? ஏன் பிரேக்கப் ஆனா நான் எங்க பிரேக்கப் ஆகுறதுக்கு நான் லவ் பண்ணலங்க, நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படிங்க எப்படிங்க ஏதோ ஏதோ புயல் வருதுன்றாங்க, சுனாமி வருதுன்றாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டுப்பா. எனிவே நான் நல்ல வார்த்தையாவும் ரூமர்ஸ் போடுங்க. லைக் எப்படி சொல்றது, நான் வந்து சிம்பு கூட படம் பண்றேன், நான் வந்து ஏதோ பெரிய பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கேன், நான் மில்லியனர் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு போட்டீங்க நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பாக்குறதுக்கும் பாசிட்டிவா இருக்கும். நீங்க யார்ட்டையா பேசுனா அதுக்குள்ள என்ன அவசரம், சர்ப்ரைஸ் உடச்சிட்டா ஒண்ணுமே இருக்காதுல்ல. சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பேசுவாரு. இல்லப்பா நீயே ரொம்ப நாள் கழிச்சு இந்த லைவ் சாட்ஸ் எல்லாமே பாக்குறல்ல, அதனால நீயும் கொஞ்சம் நல்லா தெரியுதையா லைட் மேக்கப். இல்ல ஆமாமா, அது மேக்கப் லைட் தான், ஃபில்டர் போட்டுருக்கல. நான்லாம் எப்படி இல்ல ஃபில்டர் போட்டுருக்கேன், இல்ல நான் கலரா தெரியும். போடலடா போட்டுருக்கேன், நானே கலரா தெரியுறேனே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரமா தான் பாத்தீங்கன்னா நம்ம கலரா தெரியுறோமே. எல்லாம் போடல. ஓகே, ஒருவேளை அந்த முன்னாடி இருக்க லைட் அந்த டிக்டாக் லைட் வந்து க்ளோ அடிக்குது. இதுக்கு மேல வச்சுனா செம்ம. இல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா, எப்படி இருக்கு என்ன. இப்ப தெரியுது மூஞ்சி கலர் ஒரிஜினலா. எனக்கு ஃபோன் பண்ணாங்க குட் பாய். சபரி வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அண்ட் வைபான ஒரு பர்சன். ஐ ஹாப்பி பிகாஸ் இவ்ளோ டேஸ் இவ்ளோ வருஷமா அவனுக்காக ஏதோ ஒரு பிளேஸ் இல்லடா. பட் இருந்தாலும் வந்து எல்லாருமே விமன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா ஒரு மேனோட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு போட்டோ ஷூட் மிஸ்ஸிங் ப்ரோ. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கேன், நான் வெயிட் போட்டிருக்கேன். அதனால இவளுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்குதா. நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணோம், அதுக்காக நானும் 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாடா சாரி. சோ சபரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும்னு ரொம்ப தேடி திரிஞ்சு அட் லாஸ்ட் he got his place. பட் டைட்டில் வின் பண்ணலன்னா என்ன, உங்களோட மனசு எல்லாரோட மனசும் வின் பண்ணிட்டானுங்கும் போது ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சூப்பர் ஹிட் சீரியல் தான் சிறகடிக்க ஆசை சீரியல். இந்த சீரியல்ல முத்து என்ற கேரக்டர் மூலமா பலருடைய மனதை கொள்ளையடிச்சவர் தான் வெற்றி வசந்த். இவரு போன வருடம் வைஷ்ணவியை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாரு. இந்நிலைதான் வெற்றி வசந்த் அண்ட் அவருடைய மனைவி வைஷ்ணவி 2 பேருமே சேர்ந்து லைவ்ல வந்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. நடிகர் வெற்றி வசந்த் இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரொம்பவே பிரபலம் ஆகியிருக்காரு. ஆனா இவர் ஆரம்ப கால கட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. 1 வருஷத்துல மாதம் 2000 மட்டுமே வாடகை இருந்தப்ப கூட அவரால் அந்த வாடகை கொடுக்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டதா சொல்லியிருந்தாரு. அந்த கடினமான சூழல்ல அவருக்கு உதவிய வீட்டு உரிமையாளருக்கு தன்னுடைய நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி அவருடைய வாழ்க்கையில பல இன்னல்களை தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல தான் வைஷ்ணவியை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாரு. அண்ட் ரீசெண்டா கூட வைஷ்ணவி தன்னுடைய கணவருடைய ரசிகர்கள்லாம் தனக்கு எதிராக சில போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்களை காயப்படுத்துறதாகவும், உங்களுக்கு பிடித்த ரசிகரா இருந்தா அவங்கள வாழ விடுங்க, அதை விட்டுட்டு அவங்கள காயப்படுத்தாதீங்கன்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாங்க. இன்னில தான் வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி 2 பேரும் முதல் முறையா சேர்ந்து லைவ்ல வந்திருக்காங்க. அதுல அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக இருக்காங்க. அந்த விஷயம் குறித்து தான் ஷேர் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, நான் எதுக்காக இந்த 1 மில்லியன் வந்தோன்னா ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, so we are going to start a new boutique. She. So which is named She EOS. And என்னோட பேர்ல நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் இந்த பிசினஸ் அப்படின்னா, என் அப்பாவுக்கு அவர் வந்து ஏர்ன் பண்ணாரு. பட் ஆனா அவருக்கு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது பெரிய ஆசை, அவரால் அது முடியல. ஸோ ஐ ஸ்டார்டட் பிஹாஃப் ஆஃப் ஹிம். அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டா என்னோட ஒரு ஐடியா. and he is supporting. நான் சும்மா இருக்கேன், நான் எதுவும் பண்ணல. thank you so much guys. நீ படிக்கணும், நீ படிக்கவே இல்ல. பட் எனக்கு என்ன அப்படினா, எனக்கு காஸ்டியூம்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். I love to style. ஆமா, இப்ப நான் அப்படி கேமராவை திருப்பினேன்னா போதும், இங்க வந்து ஒரு பெரிய சோறு இருக்கு, நான் கை காட்டுறதே தெரிஞ்சிடும். இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் ஒரு செவுரு இருக்கு. இந்த செவுரு ஃபுல்லா கபோர்டு தான் வச்சிருக்கோம். அந்த கபோர்டு ஃபுல்லா அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காங்க, அவ்வளோ காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுவா. நான் எப்படி தெரியுமா,
இந்த முக்குல ஒரு 3 டோர் பீரோ வச்சிருக்கேன். அந்த பீரோ தான் என்னது. So I love to style it. மேலும் வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.